அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. நிறைய பேர் மாட்டுப் பொங்கலும் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆனா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல ஒரு பொங்கல் ஒர்க்கிங் டேல ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ, அதனால நேத்தே நம்ம வீட்ல சிறப்பா பால் பொங்கிருச்சுங்க. இன்னைக்கு மாட்டுப் பொங்கல்லாம் எதுவும் பண்ணல. நம்மளோட மெனுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எக் இருந்துச்சு. எனக்கு மாட்டுப் பொங்கல் அதுவுமா நான்வெஜ் சாப்பிட விருப்பம் இல்ல அப்படின்றதுனால, நான் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் சூப்பு பண்ணிட்டேன். ஸோ, எக் வந்து இன்னைக்கு ஸ்கிப் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதே மாரி நிறைய பேர் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு கேட்டீங்க. நான் வந்து 5:00க்கு குளிச்சுட்டு கீழ வந்துருவேன். வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போவேன். நைட் தூங்குறது பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி ஆயிடும். ஆனா இப்ப கொஞ்சம் மாத்தணும் அப்படின்றதுக்காக சமையல கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு யார் வந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் சரி, நான் என்னோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நான் போய் தூங்குறேன். கடைசியா சாப்பிடுறவங்க நீங்க சாப்பிடுற பாத்திரத்தையும், பவுலையும் கழுவி வச்சுட்டு வரணுன்ற ரூல்ஸ் போட்டேங்க. ஸோ அதனால இப்ப கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 9 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ டின்னர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுத்துருவேன்.